தாத்தா தாத்தா. யாரு? ஜானு தம்பியா? ஜானு தம்பியே தான். நல்லா இருக்கியாயா? ஆமாம் தாத்தா, நல்லா இருக்கேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாத்தையும் பார்த்து அழுத்து போச்சு தாத்தா. அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நேரம் போகலன்னா பைபிள் படியா, ஜோமணியா, அப்பந்தாயா பரலோகத்துக்கு போக முடியும். இந்த சாவுற காலத்துலேயும் சுவிசேஷம் சொல்கிறத விட மாட்டீங்க போலன்னு. ஏதோ நேரம் போகலையே, தாத்தா கிட்ட போய் அந்த காலத்து கதையை ஒன்று கேட்டுட்டு வரலான்னு பார்த்தா இப்படி ஒரேடிய பிளேடை போடுறீங்களே தாத்தா. இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்க வந்த ஒளிதான்ப்பா ஏசப்பா. அவரை ஏற்றுக்கிட்டாதான் உன்னோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுப்பா. சொல்லுங்க தாத்தா, அதுக்கு தானே வந்திருக்கேன். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம ஊரில் கரண்டே கிடையாது. ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊருக்கு கரண்டே வந்துச்சு. எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக மின்சார விளக்கு எரிய விட்டாங்க. உடனே எங்கே பார்த்தாலும் பள்ளி, பாச்சான், கரப்பாம்பூச்சி, சில இடத்துல பாம்பு கூட ஓடிச்சு. அப்புறம் என்னாச்சு தாத்தா? எல்லாரும் இனிமேல் அந்த மின்சார விளக்கே வேண்டான்ட்டு பழைய மாதிரி அந்த சிம்னி விளக்கையே கொளுத்திட்டு இருந்தாங்க. ஒரு விவரம் தெரிஞ்ச பெரியவர் வந்து ஏன் மின்சார விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு ஜனங்கள்லாம் நடந்ததை சொன்னாங்க. அதுக்கு அந்த பெரியவர், அட அறிவில்லாத ஜனங்களே, அந்த வண்டு பூச்சிகள்லாம் இதே மாதிரி தான் நடமாடிட்டு இருந்துச்சு. அந்த சிம்னி விளக்கு வெளிச்சத்தில் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இப்போ அந்த மின்சார விளக்கோட அதிக வெளிச்சத்தில் அது உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு புரிய வச்சார். அதை மாதிரி தான் ஜானு தம்பி, ஒளியாகிய ஏசப்பாவை நீ ஏற்றுக்கிட்டனா அவர் எப்பவும் உனக்கு ஒளியாக இருப்பார். ஏசப்பாவோட வெளிச்சத்தில் தான் எந்த நண்பன் நல்ல நண்பன், எந்த நண்பன் கெட்ட நண்பன், என்ன படிப்பு படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், இந்த உலகத்தில் எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுலாம் தெளிவாக தெரியும். நம்ம இருட்டான பாதையில் டார்ச் லைட்டை கொண்டுட்டு போகிற மாதிரி குறிப்பாக பரலோகத்துக்கு போகிற பாதை ஏசப்பாவோட வெளிச்சத்தில் மட்டும்தான்ப்பா தெரியும். இப்போ எனக்கு நல்லா புரியுது தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா. நான் வாரேன் என்ன தாத்தா?